ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான எக்லெஸ் ரவா கேக். ஒரு அருமையான கேக் ரெசிபி, அதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக பண்ணிடலாங்க. இந்த ரவா கேக் ரொம்ப நல்ல ஸ்பாஞ்சி அண்ட் மாய்ஸ்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இங்கே பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நான் இங்கே அவன் கூட யூஸ் பண்ணலை. ரொம்ப ஒரு சிம்பிளான முறையில் இந்த கேக் செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் கேக் இது. ஸோ அவன் இல்லாதவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிரை நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது அரை கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மெல்டட் பட்டர். நம்ம வெண்ணெய் சேர்க்கலாம், அல்லது நெய் சேர்க்கலாம், அல்லது ஆயில் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் சேர்க்கலாங்க. ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா, அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும். தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் சேர்க்கக்கூடாது. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அது சேர்த்துக்கலாம். பட் பட்டர் சேர்க்கும்போது நம்மளுக்கு கேக் நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் அது நம்ம சாய்ஸு. பட்டர், நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே அரை கப் அளவுக்கு பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தது சர்க்கரை. நான் இங்கே பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு நான் இங்கே 3/4 கப்பு சேர்க்கிறேன். இது இனிப்பு சரியாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபுல் கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஸ்மூத்தாக கலக்கியாச்சு. இப்போ அடுத்தது ரவை சேர்த்துடலாங்க. இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வெள்ளை ரவை ஒரு ஃபுல் கப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது பால் சேர்த்துடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு பால் சேர்த்துக்கிறோம். இந்த பால் காய்ச்சி ஆற வச்சுருந்த பால். நல்லா எல்லாம் ஈவனாக கலந்து விட்டாச்சு. இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம ஏலக்காய் பொடிக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட் ஏலக்காய் பொடி எல்லார் வீட்லேயும் காமனாக இருக்கும். அதனால் நான் இங்கே ஏலக்காய் பொடி சொல்கிறேன். ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. ரவை கொஞ்சம் ஊறணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊறக்கு விட்டுட்டு நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். நீங்கள் எலக்ட்ரிக் அவன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி குக் பண்ணுங்கள். இங்கே அவன் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு திக் பாட்டம் பாத்திரம் யூஸ் பண்ணி கேக் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தடை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இங்கே நல்ல ஒரு அடிகனமான அலுமினியம் பாத்திரம், அதாவது அகலமாக இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வச்சு விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது கேக் டின் நம்ம உள்ளே வச்சோம்னா அந்த சைடுலேயும் கீழேயும் டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் கேக் டின் உள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு டச் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த கேக் டின்னை வெளியே எடுத்துடலாம். ஒரு தட்டு போட்டு விட்டுறலாம். நல்லா இந்த பாத்திரம் ப்ரீ ஹீட் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சூடாகட்டும். ஸோ அது வச்சு விட்டாச்சு, தட்டு வச்சாச்சு. இப்போ கேக் டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாங்க. நல்லா ஒரு ரவுண்டாக இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் கீழே போட்டு விட்டுருக்கிறேன். ரவுண்டாக கட் பண்ணி அதில் நல்லா இப்படி நெய்யை தடவி வச்சிடலாம். நல்லா சுற்றிலும் அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் அந்த பாத்திரத்தை சுற்றிலும் நல்லா இப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ நம்ம கேக் மாவு ஊற்றி வேக வச்சு எடுக்கும்போது அழகாக அந்த மோல்டை விட்டு வந்துடும். இப்போ இங்கே கேக் டின் ரெடியாக இருக்குங்க. மாவு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை கலந்து பார்த்துடலாம். ரவை நல்லா ஊறி கரெக்டான பதத்தில் மாவு இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்து ஊற்றுனா கரெக்டாக இப்படி விழுகிற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அடுத்தது பொடியாக துருவி வச்சுருக்கிற பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ். இந்த மாதிரி நட்ஸும் கிரேப்ஸும் சேர்த்து நம்ம கேக் செய்யும்போது சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ளெயினாக கேக் செய்கிறத விட. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துடலாங்க.
ஸோ பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடாதீங்க. இந்த பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் கேக் ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ எதுவும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ கேக் டின்னில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கேக் பேட்டர் சேர்த்தாச்சு. நல்லா இப்படி ஒரு தட்டி விட்டுட்டா அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய அவன், அதாவது அந்த மூடி போட்ட பாத்திரத்துக்குள்ளே நம்ம இந்த கேக் டின் எடுத்து அழகாக அப்படியே வச்சு விட்டுறலாம். கேக் டின் நம்ம பேஸாக வச்சுருக்கிற பாத்திரத்தோட ஓரங்களில் டச் ஆகாமல் இருக்கணும். ஸோ சென்டரில் வச்சு விட்டுருங்க. கீழே பேஸுக்கு சால்ட் ஒரு லேயர் போட வேண்டாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நல்ல ஒரு திக் பாட்டம் பாத்திரமாக இருந்தால் சால்ட் அவசியம் இல்லைங்க. இல்லை பட் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கலாம். சால்ட் ஒரு லேயர் பேஸில் போட்டு விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி ஸ்டாண்டு வச்சு கேக் பாத்திரத்து மேலே வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். பட் நான் இங்கே போடலை, கேக் பர்ஃபெக்டாக வெந்துடும். ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ்வில் வைக்கிறதா இருந்தால் அது உங்களுடைய பாத்திரத்தை பொறுத்து, நீங்கள் எவ்வளோ மாவு விட்டுருக்கீங்களோ அதை பொறுத்து டைம் வந்து டிஃபர் ஆகும். நான் இங்கே 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வாவ், கேக் வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்க. கேக் நல்லா ஃப்ளஃபி அண்ட் ஸ்பாஞ்சியாக சூப்பராக வெந்திருக்கு. இப்படி குச்சி விட்டு பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் வெந்துருச்சு. இப்போ வந்து கேக் பாத்திரத்துலேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கை எடுத்து கட் பண்ணலாம். இப்போ கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை பாத்திரத்து மேலே வச்சு இப்படி கமுத்தி விட்டு எடுத்தால் சூப்பராக நம்மளுக்கு கேக் மோல்டை விட்டு அழகாக வெளியே வந்தாச்சு. நம்ம கீழே போட்டு விட்ட பட்டர் பேப்பரை இப்படி அழகாக உரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சும்மா கமகமான வாசனையோட நம்மளுடைய ஸ்பாஞ்சியான ரவா கேக் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். மறுபடியும் திருப்பி விட்டுட்டு அழகாக இப்படி கட் பண்ணிடலாம். வாவ், செம்ம ஸ்பாஞ்சியாக இருக்குங்க கேக்கு. ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சி அண்ட் மாய்ஸ்டாக இருக்குது நம்மளுடைய ரவா கேக். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் கேக் ரெசிபி. இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அழகாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கேக் அழகாக வீட்லேயே நம்ம ஜம்முன்னு பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.